பல்லடத்தில் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பேரமைப்பு, இந்த அமைப்பு செய்து கொண்டிருக்கின்ற சேவையை ஏற்கனவே நான் நன்கு அறிந்திருக்கின்றேன் என்றாலும் கூட, இப்போது ஏற்கனவே ஒரு முறை நான் இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய நிகழ்ச்சிக்கு அவர்கள் அழைப்பின் பேரில் நான் வந்தும் இருக்கிறேன். ஆனால் சில ஆண்டுகள் ஆயிற்று. அதுக்கு பிறகு பார்த்தால் ஏராளமான வளர்ச்சியை நான் பார்க்கிறேன், முன்னேற்றத்தை பார்க்கிறேன். அவர்கள் சேவை விரிவு செய்யப்பட்டிருப்பதை நான் உணர்கிறேன். இந்த 10-12 ஆண்டு கால அவர்களது தொடர்ந்த சேவை ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தி இருப்பதை என்னால் இப்போது உணர முடிகிறது. இந்த நாளில் அவங்க காந்தியடிகளுடைய நினைவு நாள் ஜனவரி 30. ஆகவே அந்த நிகழ்ச்சியை அவர் தனித்து அழைப்பு போட்டு ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்று அழைத்தார்கள். ஒரு காந்தியின் அடிச்சுவட்டில் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே பேச அழைத்தார்கள். இன்று நாம் மகாத்மா காந்தியடிகளை நாம் நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, காந்தியடிகள் பெயரில் நாம் உறுதியேற்க வேண்டும். ஏனென்றால் காந்தியடிகள் தேசத்தின் தந்தை என்பது மட்டுமல்ல, அவர் நினைத்திருந்தால் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக அல்லது பிரதமராக வருவதை எவராலும் தடுக்க முடியாது. எப்படி விடுதலை போராட்டத்துக்கு தலைமையேற்றவர்கள் அத்தனை பேருமே அந்த நாட்டின் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ பொறுப்பேற்றிருக்கிறார்கள். ஆனால் காந்தியடிகள் அந்த விடுதலை போராட்டம் வெற்றியடைந்த நாள் இருக்கிறதே, அந்த கொடியேற்றிய நாள், ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய புகழ்மிக்க உரை, இரவு 12 மணிக்கு நிகழ்த்தப்பட்ட அந்த பேருரை, அந்த உரையின் போது கூட, அந்த கொடியேற்றப்பட்ட போதும் கூட அந்த செங்கோட்டையிலே அவர் இல்லை. அவர் டெல்லி மாநகரத்திலே இல்லை. அவர் கலவரம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நவகாலிக்கு அவர் நடை போட்டு சென்று விட்டார். அது அந்த மாதிரி மனிதர்கள் வேறு மாதிரியான மனிதர்கள். அவர்களெல்லாம் வெறும் சராசரி மனிதர்களாக, சராசரியான ஒரு அரசியல் தலைவராக அவரை எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது. மாறாக ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்ச்சியிலே ஒரு ரொம்ப உறுதியாக இருந்தவர். அவருடைய விடுதலை போராட்டம் எல்லாம் மேலோட்டமான விடுதலை போராட்டமா அல்ல, அவரது வித்தியாசமானது. அதே சமயத்தில் அகிம்சையை அடிப்படையாக வைத்திருப்பது, வன்முறையை விருத்து ஒதுக்கி அஹிம்சா முறையிலே வெற்றி பெற வேண்டும் என்று அவர் சிந்தித்தார். ஆனால் அதே சமயத்தில் மாவீரன் பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வாஞ்சிநாதன் என்று ஒரு பெரும் பட்டாளமே இந்தியாவிலே இருந்திருக்கிறது. அவர்களது விடுதலை போராட்ட உணர்ச்சியை குறித்து மதிப்பிட முடியாது. அவர்களது விடுதலை போராட்ட வீரமிக்க அந்த விடுதலை போராட்ட களத்தில் இறங்கி செயல்பட்டதும், இன்னொன்று 1946 RIN மியூட்டனி, ராயல் இந்தியன் நேவி என்று சொல்லக்கூடிய கப்பற்படை எழுச்சி. அவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜெய்ஹிந்த் செண்பகராமனை போல, நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை போல